ஸோ இப்போ வந்து நான் அந்த சாண்ட்விச் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து சட்னி வந்து சாட் சட்னி, க்ரீன் சட்னி வந்து அரைக்க போகிறேன். ஸோ இந்த மிக்சி ஜாரில் வந்து கொத்தமல்லி கீரை, புதினா ஒரு பஞ்ச் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 பச்சை மிளகா, ஒரு இவ்வளோ பீஸ், இவ்வளோ கூட தேவையில்லை. ஸோ அந்த 2 பீஸ் இஞ்சி போட்டிருக்கேன். பச்சை மிளகா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் மகாலாம் சாப்பிடுவானால குறைவா போட்டுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து சால்ட் போட்டுருங்க, டேஸ்ட்டுக்கு தக்கன சால்ட்டு. அதுக்கப்புறம் சுகர், 1 டீஸ்பூன் சுகர். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ். ஸோ இப்போ இதை வந்து நான் ஸ்மூத்தாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள், நம்மளோட க்ரீன் சட்னி. க்ரீன் இது என்ன கலரில் இருக்கு மஹி? இது என்ன கலர்? பச்சை. ஸோ இங்கே பாருங்க, தள்ளிக்கோ. ஸ்மூத்தாக அரைச்சாச்சா? ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை மூடிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த சட்னி வந்து உங்களுக்கு வந்து 4-5 நாள் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை விட உங்களுக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் சின்ன சின்ன ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அதை எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீசரில் தான் 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து 3-4 நாள் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்னு சொன்னேன்ல, அதுக்கு க்ரீன் சட்னி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன ப்ரெப் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகமும் கேரட்டும் மட்டும் பொடிசாக தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் வெங்காயம் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஸ்டோர் பண்ணால். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா ஒன்றும் இல்லை, நல்ல டைட்டான ஏர்டைட்டில் போட்டு வைக்கணும் வெங்காயம் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா. பட் அது சேஃப் கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணல. ஸோ கேரட்டும் கேப்சிகத்தையும் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் சட்னி வச்சுருக்கேன். நான் சாண்ட்விச் வந்து எப்படி ரெடி பண்ணுவேன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்ல அந்த க்ரீன் சட்னி, அந்த க்ரீன் சட்னி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் சாட் மசாலா பவுடர் வந்து மேலே வந்து தூவிப்பேன். இந்த வெஜிடபிள்ஸுக்கு மேலே கொஞ்சோண்டு சாட் மசாலா. ஓகே. ஸோ நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரில் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் சாண்ட்விச் மேக்கரில் வச்சுட்டேன். நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இது நல்லா கோல்டனாக குக் ஆனோன்னு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த சாண்ட்விச்சில் வந்து சீஸ் வைக்கல. பட் நீங்கள் வந்து உங்களுக்கு சீஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சீஸ் கூட வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் சீஸ் போட்டிங்கன்னா ஒன்று சீஸ் ஸ்லைஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா அந்த துருவின மொசரல்லா சீஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் இதை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.